இவரை சந்திக்கிறேன் அதிகமாக. என்னென்னு சொன்னால் ஒரு அறிவாளி, அதே மாதிரி ஒரு புத்திஜீவி, அடுத்த கல்விமான் என்கின்ற போது நான் அவர்களை பற்றி ஆராய்கிறது அதே மாதிரிலாம் இந்த சேரை நான் இப்போ சந்திக்கேன். இவர் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரியில் வருகை விரிவுரையாளராக இருக்கிறார். உங்களோட பேர் என்ன தம்பி? என் பேர் கஜேந்திரன். இவர் ரெண்டைக்கு தான் கண்டிருக்கிறேன், எனக்கு தெரியாது. அவர் கஜேந்திரன் அவரை பற்றி விசாரிக்க போது இவர் மட்டக்களப்பு நினைக்கிறேன். நீங்கள் எந்த பாடசாலையில் படிச்சிங்க? சிவானந்தா தேசிய பாடசாலையில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி செய்திருக்கிறாரு. எத்தனை ஆண்டு? 2017 பிஎஸ்சி ஃபிசிக்கல் சயின்ஸ் பாஸ் அவுட் ஆகியிருக்கிறாரு. என்னென்ன பாடங்கள் எடுத்தீங்க அங்கே? அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் என்கின்ற 3 நல்ல காம்பினேஷனில் எடுத்துருக்கு. அதுக்கு பிறகு இவர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் ஆகி சிவில் இன்ஜினியரிங். நீங்கள் ஆரம்பத்தில் டிப்ளமா கூட போனீங்களா அல்லது? இது 4 இயர்ஸ் டிகிரி நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சதுக்கு பிறகு டிப்ளமா செஞ்சு அதுக்கு பிறகு அதை டிகிரி ஆகினது. டிப்ளமா பிரேக் பண்ணல, கண்டினியூஸாக. நான் இந்த காணொலியை மொழிபெயர்ப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் இப்போ ஒரு சாதாரணமாக கதைக்கக்குள்ளே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சேன்னு சொன்னார். ஓப்பன் யூனிவர்சிட்டி என்னக்குள்ளே எனக்கு அது கடும் விருப்பம். நானும் கூட பிஎஸ்சி ப்ரோக்ராமில் காடியில் சென்டர் இருந்த இடத்துல நானும் ஒரு மாணவனாக இருந்து நான் இடையில் விட்டுத்தேன். அதே நேரத்தில் அந்த பிஎஸ்சியை முடிக்கன்னு சொல்லக்குள்ளே எனக்கு ஞாபகம் வருது. அதாவது மிஸ்டர் புள்ளநாயத்திர தங்கச்சி சென்னைக்கு அவன் ஒரு முதலாவது மாணவியாக, அதாவது காடியில் ரெஜிஸ்டர் பண்ணி பிஎஸ்சி ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பட்டதாரியாக நின்ற ஞாபகம் நான் இடைநடுவில் விட்டுத்தேன். அவருக்குள்ள எனக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி என்பது தெரியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி, ஏன்னா எனக்கு நான் கைனஸில் டிப்ளமா இன்ஜினியரிங் செய்கிற காலங்களில் என்னோட இருந்த ஒரு நண்பன், அவர் அவர் பேர் மட்டும் தற்போதைக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை, இருந்தால் கபில் என்ற ஒரு நண்பன். அவர் அந்த காலத்தில் ஹெச்என்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செய்யக்குள்ள ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்தவர் டிப்ளமாவில். அப்போ அவர் அடிக்கடி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அவர் என்ஜினியரிங் ட்ராயிங்கில் அவர் ஒரு பெரிய மிகவும் அறிவாளியாக இருந்தார் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஆளுங்களை. இப்போ அண்மையில் அவரை நான் சந்தித்த போதோ அதில் அவர் தொலைபேசி எடுத்த போதோ நினைக்கிறேன். உடனே அவர்கிட்ட கேட்டால் அவர் இப்போ டாக்டர் கபிலே ஆகியிருக்கிறார். அவர் பிஹெச்டி முடிக்கிட்டார். அந்த பிஹெச்டி முடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஏன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு அந்த அறிவு, அவங்கள விடயங்கள் நல்லா தெரியும். அந்த வகையில் தான் எனக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி என்றோட நான் பிறகு காணொலியை எடுக்கிறதுக்கு யோசிச்சினேன். நீங்கள் அது முடிவில் எம்எஸ்சி செய்திருக்கிறீங்க. பிடெக் முடிஞ்சதுக்கு பிறகு ஓப்பன் யூனிவர்சிட்டியே எம்பிஏ செஞ்சேன். அதாவது அங்கே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தார பாட்டம் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஆனர்ஸ் இன் இன்ஜினியரிங். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் பிராக்கெட்டுக்குள்ள ஆனர்ஸ் இஎன்ஜி என்று வரும். இப்போ பிஎஸ்சி என்று மாற்றிட்டாங்க. இப்போ பிஎஸ்சி இன்ஜினியரிங் என்று மாற்றிட்டாங்க. அது ஐஎஸ்எல்ல ரெஜிஸ்டர், ஐஎஸ்எல் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர் ஸ்ரீலங்காவில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதான் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இப்போ நாங்கள் இப்போ எங்களோட மாணவர்கள் விரும்பினா அதில் போய் ஜாயின் பண்ணி டிப்ளமா எடுத்து ஹை டிப்ளமா எடுத்து டிகிரி முடிக்க. அது என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன்? அது A லெவல் 3 பாஸ் இருக்க வேணும், அல்லது ஃபவுண்டேஷன் போய் செய்ய. ஏல் 3 பாஸ் எதில் இருக்கணும்? இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்கல் மேத்ஸில் ஏல் 3 பாஸ் இருக்க வேணும், அல்லது ஃபவுண்டேஷன் முடிச்சு செய்யலாம் அங்கே. ஆனால் ஐஎஸ்எல் மெம்பர்ஷிப் எடுக்கிறதாக இருந்தால் மினிமம் 2 CS குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க வேணும். அது ஐஎஸ்எல் ஒரு மாணவன் இதுக்குள்ளால் போகிறதாக இருந்துன்னு சொன்னால், மெட் ஸ்ட்ரீமுக்குள்ளால் போகிறதாக இருந்துன்னு சொன்னால், மெட் ஸ்ட்ரீமில் போகிறதாக இருந்துன்னு சொன்னால் அவர் 3 பாடங்களில் சித்தி அடைஞ்சிருக்கணும். அவர் ஐஎஸ்எல் ரெகக்னைசேஷன் எடுக்கிறேன்னு 2 CSோட போனால் தான் அந்த மேத்தமேட்டிக்ஸ் படிக்க, அந்த மெட் ஸ்ட்ரீமில் படிக்க மாணவனுக்கு அது ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லைங்க எங்கள் ரெகக்னைஸ்ட் எடுக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு விடயம். அடுத்தது அதுக்கப்புறம் நீங்கள் எம்பிஏ ஏதோ செய்கிறீங்கன்னு சொல்லி, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ முடிச்சிட்டீங்க. அது எம்எஸ்சி இப்போ 2023 டிசம்பர். எம்எஸ்சியில் என்ன பாடம் செய்கிறீங்க? எம்எஸ்சி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். எம்எஸ்சி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர்னு சொல்லுங்கள். நீங்கள் கூட படிப்பெல்லாம் முடிக்கிறதுக்கு பிறகு பட்டதாரி ஆகினது பிறகு என்னென்ன வேலை செய்திருக்கிறீங்க? ஃபஸ்ட்டாக நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் அகாடமிக் கோஆர்டினேட்டராக இருந்தது. தென் மெல்வாவில் குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணினேன். இப்போ மெல்வாவில் ரீஜனல் இன்ஜினியர் இருக்கிறேன். ரீஜனல் இன்ஜினியராக இருக்கிறீங்க. அங்கே என்னென்ன செய்கிறீங்க? அங்கே அதில் மெயினாக டெஸ்டிங், குவாலிட்டி டெஸ்டிங். அடுத்தது ரீஜனில் இருக்கிற ப்ரொஜெக்ட் சேல்ஸையும் நான் தான் பார்க்குறேன். ப்ரொஜெக்ட் ஸ்கேல்ஸ் இந்த ரீஜனில் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற ப்ரொஜெக்ட் சேலும் அதோட டெஸ்டிங். ஒன்றுக்குள்ளே நீங்கள் என்ன டெஸ்டிங் செய்கிறீங்க? நான் குவாலிட்டி டெஸ்டிங் இப்போ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் தான் செய்கிறீங்க. ஸ்டீலில் என்ன டோ ஸ்டீலா மைல் ஸ்டீலா? QST தான். QST தான் நாங்கள் செய்கிறது. QSTன்னு சொன்னால்
இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ எங்களோட ப்ரோசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உக்ரைன் விசாகப்பட்டினம் அப்படியான ஏரியாஸில் இருந்து வந்து ரோ மெட்டீரியல் எடுக்கிறோம், பில்லெட்ஸ் எடுக்கிறோம். ஸோ பில்லெட்ஸ் எடுத்து அதை வச்சுக்கொண்டு வெர்ஜின் பில்லெட்ஸை வச்சுக்கொண்டு இங்கே வந்து கியூஎஸ்டி வந்து நாங்கள் எங்களோட ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணி வந்து அதை வந்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரி ஈவன் கனடாவுக்கு கூட நாங்கள் இங்கேருந்து போட்டோம். கேஎஸ்விடி என்றால் ஒரு ஸ்டாண்டர்டா? அது வந்து இப்போ RB 500 சொல்லுவோம், ட்ரிப் பார்ஸ்ன்னு சொல்லி முறுக்கு கம்பி. டோஸ்டியில் இப்போ அதில் வந்து RB 500 QST ஸ்டீல் தான். QST அதாவது முறுக்கு கம்பிக்கு ஒரு QST. அந்த QST கட்டாயம் இருந்தால் நீங்கள் உலகத்து நாடுல எல்லாத்துக்கும். அப்போ இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் மெயினாக வந்து மெல்வாழ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக வந்து நாங்கள் கனடாவுக்கும் 15,000 மெட்ரிக் டன் வந்து இங்கேருந்து இம்போர்ட் என்ஜினியரிங் செய்தாலும் அப்படின்னா அதை கேட்கணும். அதாவது இப்போ ஒரு கம்பி எடுத்த மாட்டோம், ஒரு முறுக்கு டோ ஸ்டீலாக இருக்கட்டும் அல்லது மைல் ஸ்டீலாக இருக்கட்டும், என்ன ஸ்டீலாக இருந்தாலும் அதில் பொதுவாக வந்து ஃபெரசைன் ஃபெரஸ் மெட்டீரியல் தானே, ரைட்டு. ஃபெரஸ் மட்டும் அதோடு சேர்ந்து வேறு இருக்கும். இப்போ அது வந்து நாங்கள் கெமிக்கல் டெஸ்ட்டில் பார்ப்போம். கெமிக்கல் டெஸ்ட்டில் வந்து இப்போ என்னென்ன கெமிக்கல் கம்போனன்ட்ஸ் அல்லது எலிமெண்ட்ஸ் அதில் இருக்குன்னு பார்க்குறது முதலாவது டெஸ்ட். ஸோ இதுக்கு நாங்கள் SLS 375 யூஸ் பண்ணி தான் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டு வந்து அதே மாதிரி BS ஸ்டாண்டர்ட் டிஸ்கோட் BS 449 அந்த ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு கொண்டு தான் எங்களை டெஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டெஸ்டிங் வந்து நாங்கள் செய்வோம். டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், கெமிக்கல் கம்போசிஷனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பெண்டிங் அண்ட் ரீபெண்டிங்காக இருக்கலாம், அடுத்தது வந்து ரிப் ஜியோமெட்ரி. ஸோ இந்த 5 டெஸ்ட்டும் வந்து நான் நினைக்கிறேன் மெயின் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த். அது தமிழில் என்னென்னு சொல்கிறேன், எனக்கும் அது டென்சைல் ஸ்ட்ரென்த். ஒரு கம்பியில் வந்து இருக்கக்குள்ள இழுவிசை கான்கிரீட் எடுத்து கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து கான்கிரீட் வந்து கம்ப்ரெஷனை தாங்கும், அவ்வளவு கம்ப்ரெஷனையும் அமுக்குறதன்மை. எஸ், ஆனால் டென்ஷன் பண்ணினோம்னு சொன்னால் கான்கிரீட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் டென்ஷன் இழுவை விசைன்னு வரும் நினைக்கிறேன். வந்து நாங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து கட்டாயம். இப்போ நாங்கள் ஒரு கம்பி எடுத்து நாங்கள் இப்போ சில நேரத்தில் வளைக்கிறாங்க, வந்து விளக்கி போட்டு கட்டுறாங்க. விளக்கி போட்டு கட்டக்குள்ளே வந்து தெரியுது அவங்களுக்கு வேண்ட மாதிரி வளைக்கிறாங்க கட்டுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அங்கே வந்து தகைப்பு உருவாகும் இல்லைவா? எனக்குள்ள அது கம்பியை பாதிக்காதா? இல்லை, அதுக்கு தான் வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ SLS ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது அல்லது BS 449 ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கம்பிட பெண்டிங் அண்ட் ரீபெண்டிங்கை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ SLS ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு கம்பிக்கு கொடுக்குறாங்களா இருந்தால் வந்து கட்டாயம் வந்து பெண்டிங் அண்ட் ரீபெண்டிங் டெஸ்ட் அந்த மெட்டீரியல் பாஸ் பண்ண வேணும். எங்களோட ஃபினிஷ் குட் வந்து அந்த கம்பி வந்து பெண்டிங் டெஸ்ட்டுன்னு சொன்னால் ஒரு கம்பி ஸ்ட்ரைட்டான ஒரு கம்பி எடுத்து 90 டிகிரிஸில் அதை நாங்கள் பெண்ட் பண்ணக்கூட அது கரெக்ட் ஆகக்கூடாது. அடுத்தது ரீபெண்டிங்னு சொன்னால் எந்த டிரெக்ஷனுக்கு வளைச்சமோ அதுக்கு எதிரான டிரெக்ஷனில் வந்து 20 பாகை வந்து வளைக்கிற டைமில் எகெயின் கரெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த 2 பெண்டிங் அண்ட் ரீபெண்டிங் டெஸ்ட் வந்து அந்த மெட்டீரியல் பாஸ் பண்ணுமா இருந்தால் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அதெல்லாம் நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த அறிவு கட்டியில் நான் நினைக்கிறேன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியலில் அதில் வந்து எனக்கு ஞாபகம் வரும் டஃப்னஸ், ஹார்ட்னஸ், மலியபிலிட்டி, என்ன மலியபிலிட்டி, டக்டிலிட்டி என்று இருக்குது. டக்டிலிட்டி மாதிரி எலங்கேஷன் எல்லாமே இருக்குது. அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியலுக்குள்ளே வரும், அது சம்மந்தமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதோட நீங்கள் ஒரு கம்பி எடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க, அதான் உங்களோட வேலை. அதே தவிர நீங்கள் இங்கே இந்த மட்டக்களப்பு மஞ்சள் தொழில்நுட்ப வேலை என்னென்ன பாடம் படிப்பிக்கிறீங்க? இங்கே நான் வந்து போன ஏப்ரல் 2025 கிட்டத்தட்ட 6 பாடங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹைட்ரோலிக்ஸ், ஹை நேஷனல் டிப்ளமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஆகிறது. ஹைட்ரோலிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஹைட்ரோலிக்ஸ் அதிகமாக இரிகேஷன் இல்லை, நீ வருவேன் ஹைட்ரோலிக்ஸ் அண்ட் ஹைட்ரோலஜி. எஸ், ஹைட்ரோலிக் இரிகேஷனோட சேர்ந்து சம்மந்தம். அடுத்தது அதோட சேர்த்து MBA லெவல் 5 குவாலிட்டி சர்வேயிங் எங்களுக்கு ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் என்ற ஒரு பாடம். ஜென்ரல் இருந்தது வந்து அதாவது என்ன சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கனாமிக்ஸ் மாதிரி வேணும். HND QS ஆக்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆக்களுக்கு வந்து NDT அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங் ஷெட்யூலிங் அண்ட் ஒர்க் பிளேஸ் அந்த பாடம் செஞ்சு. பிறகு NVQ லெவல் 5 கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஆக்களுக்கு வந்து இப்போ 3 பாடம் போயிட்டு இருக்குது. ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன், ஒர்க் பிளேஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். அதாவது இந்த பாடம் வந்து அக்ரிகல்ச்சர் டிப்ளமா, ஹை டிப்ளமாகவும் இருக்குது. அவங்க அதிகமாக அந்த மாணவர்கள் வந்து தயங்குறது வந்து இந்த பாடங்கள். ஆனால் அது லேசான பாடம். அதை அவங்க என்ன பொறுத்தளவு ஃபட்டோவில் கட்ட நோட்ஸ் வந்து கொடுக்குறது, அதில் அந்த மாணவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், அடுத்தது வந்து டீம் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப்,
அடுத்தது பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங், அடுத்தது ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் என்ற பாடங்கள் எல்லாமே அது நல்ல உங்களுக்கு அந்த பாடங்களை கற்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இலட்சுவாக இருக்கும். என்ன காரணம்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அனுபவத்தினூடாக நீங்கள் பல விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் சொன்னீங்க என்னென்ன பாடம் சொன்னீங்க, என்னென்ன பாடம் படிப்பிக்கிறேன்னு சொன்னீங்க? இதில் வந்து ஹைட்ராலிக்ஸ் போயிட்டு இருக்குது. ஹைட்ராலிக்ஸில் தற்போதைக்கு என்ன படிப்பிக்கிறீங்க? ஹைட்ராலிக்ஸில் வந்து இப்போ நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் பார்த்தது வந்து டர்பைன்ஸ் அண்ட் பம்ப்ஸ். டர்பைன்ஸ் அண்ட் பம்ப்ஸ் அதுவும் ஹைட்ராலிக்ஸ்லாம் பேர். டர்பைன்ஸ்ன்றது மிக மெஷினரிஸ் உள்ள இருக்குது. அவ்வளோ டர்பைன்ஸ் வந்து ஒரு முக்கியமான சாமான். நான் பதிகமாக நினைக்கிறேன் இதை காணலாமாங்கன்னு சொன்னால் நம்மளோட கலைநிதி பவர் ஸ்டேஷனுக்கு போகக்குள்ள இங்கே சைடில் டர்பைன் மூடாக அதாவது டீசல் எடுத்து அந்த டர்பைனை சுழற்றி அதில் இந்த டைனமோ என்ன கரண்ட் உற்பத்தி செய்யப்படுற இதை டர்பைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பம்ப்ஸ். பம்பும் வந்து ஒரு முக்கியமான பம்பியல் ஒரு முக்கியமான செக்ஷன் கட்டாயம் கேள்வியும் பாருது அதில். அது தவிர நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் பாடம் என்னென்ன? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபண்டமெண்டல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆர் ப்ராக்டிஸ்லேருந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் ப்ராக்டிஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நார்மலாக வந்து பிளானிங், பேசிக் பிளானிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போல் நார்மலாக வந்து அவங்களோட பிளானிங் ஷெட்யூலிங் அவ்வளோ வந்து அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி வந்து ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருந்தது. ஸோ பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற பேசிக் ஐடியா பிளானிங், ஷெட்யூலிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், கம்யூனிகேஷன், மோட்டிவேஷன், லீடர்ஷிப், ஃபோகஸ்டிங், ஃபோகாஸ்டிங், டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் எக்கனாமிக்ஸ், அது பேசிக் ஜென்ரல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருந்தது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ். தென் இப்போ ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருக்குது, NCTயாக இருக்குது. தென் அதில் வந்து உங்களுக்கு இது வந்து அனுபவத்துக்கு கூட இந்த பாடங்கள் நோட்ஸே இல்லாமல் உங்களோட அறிவை கொண்டே கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். MBA-லேயும் நிறைய பாடம் இருக்கிறதோட நீங்கள் ஒரு பொருத்தமான ஆளாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் திடீரென உங்களை அந்த கோளுக்குள்ளே கண்டதுக்கு பிறகு இப்போ நான் டைப்பரை வகுப்புக்குள்ளே வந்து அப்போலாம் இப்போ உங்களை கூட்டிக் கொண்டு என்ன சொன்னால் இது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறன்றபடியாக நான் உங்களை கூட்டிக் கொண்டதாகவே இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்காக உங்களோட பேர் என்னென்னு சொன்னீங்க? கஜேந்திரன். அதாவது கஜேந்திரன் பொறியியல் துறையில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி. கஜேந்திரன் மட்டக்களப்பில் இருந்தாலும் தற்போது இருக்கிற இடம் வந்து பாண்டிருப்பு. இவருடைய மனைவியும் வெஸ்லி உயர்தர பாடசாலையிலே ஒரு கணித ஆசிரியையாக கடமையாற்றுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். நன்றி.